இதய அடைப்புக்கான மருந்து. இதய அடைப்புனா என்ன? திடீர்னு இதயம் நின்றுச்சு அப்படின்னு தான் ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்களுக்கான மருந்தில் முக்கியமாக மிளகு, வெத்தலை, கல்லுப்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இதய அடைப்பு வர்றதுக்கு காரணங்கள் குடிப்பழக்கம், போதைப்பாக்கு, போதை சம்மந்தப்பட்ட பொருள்கள் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு, அது சாப்பிட்டுட்டு அதிகமாக உணவு எடுத்துக்கிறது. அதிகமானாக்கா மாமிச உணவுகள் அதிகம் எடுப்பாங்க. வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. அதாவது மூச்சு திணறல் வர்ற அளவுக்கு அவங்க உணவு எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மூச்சு திணறல் அதிகமாக வரும், இருதயத்தில் அடைப்புகள் வரும், ரத்தோட்டங்கள் உயர் ரத்த அழுத்தங்கள் கூடிடுச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த கொழுப்பு சத்து இதெல்லாம் அடைச்சிக்கிறோம். ஆற்றில் அடைப்பு வரும், மூளையில் அடைப்பு வரும். கொழுப்பு சத்து அதிகம் சேர்ந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு அடைப்பு வரும். இதுக்கெல்லாம் காரணம் மாமிச உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. திடீர்னு அட்டாக் வருது அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற மாமிச உணவுகளில் மலட்டுக்கோழி, மலட்டு முட்டை அந்த குடிச்சிட்டு அதிகமாக சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. கண்கூடா கிராமப்புறத்துகளில், நாங்கள்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம், கிராமப்புறத்தில் இருக்கிற வாலிபர்கள், அந்த 2 குழந்தை 3 குழந்தை வச்சுருக்கிறவங்க, ஹெவியாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாமிச உணவுகள் சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சாங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஆனால் சாப்பிட்டுட்டு அந்த மாமிச உணவுகள் குடிப்பழக்கம் அதிகமாக குடிச்சிட்டு சும்மா உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு திடீர்னு அட்டாக் வந்துடும். ஃபஸ்ட்டு அட்டாக்கு அப்படின்னு சொன்னாக்கா கிராமத்தில் யாருக்கும் ஒன்றும் புரியாது. உடனடியாக நாங்கள் மருந்து செஞ்சு அவங்கள காப்பாற்றுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அந்த உணவுகள் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் நாளைக்கு மருந்து எடுத்து வாய் கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டாங்கனாக்கா, அந்த போதை பழக்கம் குடிப்பழக்கம் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்கனாக்கா அட்டாக்லேருந்து தப்பிக்கலாம். உடனடியாக நம்ம சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். 2 வெற்றிலை எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மிளகு தூள், ஜாதிபத்திரி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்க்கணும். இப்போ இது கூட கல் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கலவையை எல்லாம் கலந்துடலாம். அடைப்பில், இருதய அடைப்பில் ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது விழுந்துட்டாங்கனாக்கா அவங்கள நெஞ்சை பிடிச்சி குத்துறதோ அமுக்குறதோ அந்த மாதிரிலாம் செய்யாமல் இது உடனே தயார் பண்ணிவிட்டு, தண்ணி இருந்துச்சுன்னா மூஞ்சியில் தெளித்து விட்டுட்டு இதை தொட்டு நாக்கில் வச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் முகத்தை கழுவி விட்டுட்டு தொட்டு நாக்கில் வச்சு விட்றணும். வச்சு விட்டிங்கனாலுமே அவங்களுக்கு அந்த உப்போடு சேர்ந்து உள்ளுக்கு அந்த மருந்து போகிறப்போ மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிருவாங்க. அந்த அட்டாக்லேருந்து புத்துணர்ச்சி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எத்தனை ஹார்ட்டில் அடைப்பு இருக்குது என்ன எதுன்றதை படம் பிடிச்சி பார்த்து சரி பண்ணிக்கிறலாம். இதய அடைப்புக்கு மிளகு, வெத்தலை, கல்லுப்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சி எடுத்துருக்கு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து வாயில் ஊற்றுனோம்னா, மயங்கி கிடக்கிற ஒரு வாயில் ஊற்றுனா உடனே எழுந்திரிச்சிக்கிடுவார். இது உள்ளே போய் தொண்டையில் பட்டதுனாலே அவர் முழிச்சிருவார். அது 4வது அட்டாக்காக கூட இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது உடனடியாக எழுப்பிடும். இந்த இதய அடைப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.